ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழ்நாட்டில் அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் வாரியத்திலிருந்து வீடு இல்லை அப்படின்னா வீடு கட்டி கொடுக்குறாங்க. உடனே வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதுவும் 4 லட்சம் மதிப்பிலான வீடு கட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டத்திற்கு நீங்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம், அதாவது உடல் உழைப்பு தொழிலாளர், அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம், கட்டுமான தொழிலாளர் நல வாரியம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 18க்கு மேற்பட்ட தொழிலாளர் நல வாரியங்களுக்கு இருக்குது. அதாவது சலவை தொழிலாளர்கிட்ட, முடி திருத்துவோர், தையல் தொழிலாளர், கைவினை தொழிலாளர், பனைமர தொழிலாளர், கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர், காலணி தொழிலாளர், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 18க்கு மேற்பட்ட தொழிலாளர் நலவாரியங்கள் இருக்குது. இதில் அவ்வப்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு கட்டுமான தொழில் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நலவாரி உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 வருடத்திற்கு மேலே, அதாவது நீங்கள் உங்களோட நலவாரியத்தில் பதிவு செய்து 3 வருடத்திற்கு மேலே ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக ஒரு ஜியோ 2021 கொண்டு வந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த ஜியோ ரிலீஸ் ஆன டேட்லேருந்து பார்த்திங்கன்னா 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2023 வரைக்கும் அவங்க நலவாரி கார்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் 4 லட்ச ரூபாயில் வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ஆன்லைன் மூலமாகவே நம்ம விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வீடு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வீடுகள் கிடைக்காது. ஓகேங்களா? நலவாரியத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இடம் இருக்குது, வீடும் இருக்குன்னா உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க. வீட்டு மனை இருந்து, அதாவது இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. 300 சதுர அடிக்குள்ளே உங்களோட கண்டிப்பாக இடம் அப்படிங்கிறது கம்பல்சரி ஸ்பேஸ் இருக்கணும். 300 சதுர அடியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த திட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு இந்த வீடு கட்டும் திட்டம் கிடைச்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? மத்திய அரசு தரப்புலேருந்து ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம், இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு பெனிஃபிட்டும் நீங்கள் அடைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளருக்கு 4 லட்சம் மதிப்பிலான வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வீட்டு மனை, அதாவது இடம் இல்லை, எனக்கு வீடும் இல்லை இடமும் இல்லை அப்படின்னா அவங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பார்த்திங்கன்னா வீடுகள் கட்டி ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக வீடுகள் கட்டி அங்கே ஒரு 100-200 வீடு இருக்குன்னா அதில் உங்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாமே இந்த கட்டுமான தொழிலாளருக்கு இந்த 4 லட்ச ரூபா மதிப்பிலான வீடுகள் கொடுத்துட்ருக்காங்க. அதை எப்படி ரியல் டைமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. மொபைல் அல்லது லேப்டாப், பிசி எதுனாலும் ஓகே தான். ஓகேங்களா? அதில் tnuwwp.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. இந்த இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்துக்கு பிரத்யோகமான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 வகையான நலவாரியத்துக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளைம்ஸ் மீன்ஸ் எல்லா நலவாரியத்துக்கும் உண்டான கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி எல்லா உதவித்தொகையும் இதன் மூலமாக பண்ணிக்கலாம். ரினியூவலும் பண்ணிக்கலாம். விபத்து அறிவிப்பு படிவம், இன்டிமேஷன் லெட்டர், அதே மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டேட்டஸும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் நலவாரியத்துக்கு புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸு, அதே மாதிரி ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸு, கிளைம் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த முகப்பு பக்கத்துக்கு வந்துட்டேன். இதில் முகப்பக்கத்துக்கு வந்ததுமே இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உள்நுழை அப்படின்னு இருக்கும். நான் உள்நுழை கொடுத்துட்றேன். இப்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். கீழே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு. யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அதை ரிட்ரைவ் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியும், கேப்சாவும் தெரியும். உள்ளே லாகின் பண்ணிடுறேன். பாருங்கள், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இதில் வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹவுசிங் ஸ்கீமுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூசர் ப்ரொஃபைல், அப்லோடு ஃபோட்டோ, சிக்னேச்சர், ரினியூவல், கிளைமு, சர்வீசஸ், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஐடி கார்டு வேணும் அப்படின்னா இந்த ஐடி கார்டு ப்ளூ கலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போது எல்லாமே நான் ஃபைலை ரெடி பண்ணி வச்சுட்டேன். உள்ளே போயிட்டு நான் என்னென்ன தேவைப்படுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஓரளவு சொல்லிடுறேன். அதுக்கு ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. இந்த ஹவுசிங் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 லட்ச ரூபாய் மதிப்புக்கு நமக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. 300 ஸ்கொயர் ஃபீட் கம்பல்சரி நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நல்லா படிச்சுங்க. அதாவது சொந்தமாக வீட்டு மனை வைத்திருக்கும் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் அவங்களாவே வீடு கட்டி கொள்ளும் திட்டத்துக்கான நிதி உதவி. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இடமும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெறும் திட்டத்திற்கான நிதியுதவி வரும் விண்ணப்பம்.
ஓகேங்களா. இப்போது ஃபார்ம் எல் ஃபார்ம் எம் அப்படின்னு இருக்கும். ஃபார்ம் எல் தான், ஏன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இடம், அதாவது வீட்டு மனை இருக்குது ஆனால் வீடு தான் இல்லை. ஸோ அதனால் அந்த வீட்டு மனை அவங்க பேரில் இருக்குது. அதாவது அந்த வீட்டு மனைக்கு கண்டிப்பாக பட்டா இருக்கணும். அந்த பட்டா அப்படிங்கிறது அவங்க பேரில் இருக்கலாம் அல்லது குடும்பத்தாருடைய யாரோட பேர்லையாவது இருக்கணும். ஓகேங்களா. ஓகே, நான் இப்போது ஃபார்ம் எல் தான் கொடுக்க போகிறேன். ஃபார்ம் எம் அப்படிங்கிறது உங்களுக்கு இடமும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இடமெல்லாம் இருக்குது ஆனால் வீடு தான் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து மொத்தம் 5 டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணோம். 5 காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளிகண்டோட டீட்டெயில்ஸு, அடுத்து தனிப்பட்ட விவரங்கள், பர்சனல் டீட்டெயில்ஸு, முகவரி, வங்கி, அதுக்கப்புறம் மற்ற விவரங்கள் அப்படின்னு இருக்கும். நம்ம இப்போ ஃபார்ம் எல்லுக்கு வந்துட்டோம். நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேர் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா. என்ன வாரியத்தில் இருந்தோம், அதே மாதிரி ஒர்க்கரோட நேம் எப்படி இருக்குது தமிழ் அண்ட் இங்கிலீஷில், அவங்களோட பாலினம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கும். ஆதார் கார்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போது ஆதார் கார்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டை நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்த இப்போ ட்ராப் டவுன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா பதிவு அட்டை, அதாவது நம்ம வந்து நம்மளோட ஐடி கார்டு, அதாவது நலவாரி ஐடி கார்டை நம்ம இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நான் நலவாரி ஐடி கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா. நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் வந்தோம், அதனால் அப்டேட் ஆயிரும். லாஸ்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேஷன் கார்டு காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டு காப்பியும் கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்து நம்மளோட முகவரி, ஸோ பர்மனன்ட் அட்ரஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ், இந்த 2 கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்க. அதாவது உங்களோட நலவாரி அட்டையில் இருக்கிறதும் இங்கே இருக்கக்கூடியதும் 2 கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே ப்ரெசன்ட் அட்ரஸ், தற்போது முகவரின்னு இருக்குது. இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், சேம் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதாவது உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமானு இருக்கும். அதையும் நான் ஓகே கொடுத்துட்டு கீழே அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்து வங்கி, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வங்கி விவரங்கள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் வந்து லைவில் இருக்கணும், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட வங்கியின் பெயர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெஜ்ஜாக இருக்கும். ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே எம்ஐசிஆர் கோடு இருக்கணும், ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே உங்களோட பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் அக்கௌண்ட்டும் பார்த்தாச்சு. அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்து இந்த டீட்டெயிலில் கம்பல்சரி நம்ம ஃபில் பண்ணோம். அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குடும்ப உறுப்பினர்கள், எத்தனை பேர் குடும்ப உறுப்பினர் இருக்காங்களோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்களோட ஜெண்டரு, அதுக்கப்புறம் அவங்க பிறந்த தேதி, அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் நம்பர், இதெல்லாமே கொடுக்கணும். நான் அப்படியே கொஞ்சம் கர்சரை மூவ் பண்ணுற பாருங்கள். அதுக்கடுத்து அவங்க என்ன உறவு முறை, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா, அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா. அதுக்கு கீழே அப்படியே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அரசு வழங்கும் வேறு ஏதாவது வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று உள்ளவரா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் சான்றிடம் பெறப்பட்ட அசல் வருமான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஸோ அசல் வருமான சான்று நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ வருமான சான்றும் கொடுத்தாச்சு. அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ தங்களது பெயரிலோ அல்லது தங்களது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ இயலாவதி எந்த பகுதியில் காங்கிரீட் வீடு உள்ளதா அப்படின்னு இருக்குது. ஸோ நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 300 ஸ்கொயர் ஃபீட் வித் சஃபிஷியன்ட் டைமென்ஷனில், அதாவது வீடு கட்டும் வகையில் 300 சதுரடியில் நிலம் உள்ளதா அப்படின்னா அதை எஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த அளவாவது இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வீட்டுமனை பட்டா தொழிலாளியின் பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ உள்ளதா அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா பட்டா நகல் நம்ம இணைக்கணும். ஓகேங்களா. கம்பல்சரி பட்டா இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ நான் இப்போ பட்டா ஆர்டர் காப்பி நான் இங்கே கொடுத்தாச்சு. எஸ்ன்னு கொடுத்து பட்டா ஆர்டர் காப்பி கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டின் வரைபடம், அதாவது பில்டிங் பிளான் உள்ளதா அப்படின்னு இருக்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டேக் ஃபோட்டோ கொடுக்கணும். அதாவது நீங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து இங்கே எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களோட லைவ் ஃபோட்டோவை இங்கே டேக் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைவ் ஃபோட்டோ வெப்கேமில் இந்த பக்கம் அதே மாதிரி சேம் ஆஸ் யூஷுவல் டிட்டோ ஒரு கேப்சர் ஆயிரும். கேப்சர் ஆகிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும். இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இதில் சப்மிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், என்னுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு உட்பட்டது, எனது பெயரிலோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ எந்த பகுதியிலும் சொந்தமாக காங்கிரீட் வீடு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அரசு வழங்கும் வேறு எந்த வீட்டு வசதி திட்டத்திலும் நான் பயன்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் எனது அறிவுக்கு எட்டியவரை உண்மை என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன்.
சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா எங்களுடன் பதிவு செய்ததற்கு நன்றி, உங்கள் வீட்டு வசதி திட்டத்தின் விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்ப எண் வந்திருக்கும், விண்ணப்பம் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நலவாரியத்தில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் மதிப்பிலான வீட்டு வசதி திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வீட்டு வசதி திட்டத்துக்கு மொத்தம் 2 வகையான வீட்டு வசதி திட்டம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களே வந்து இடம் இருந்தால் வீடு கட்டிக்கலாம், அல்லது ஸோ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்வாங்க. இந்த 2 வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நலவாரியத்திலிருந்து 4 லட்சம் மதிப்புள்ள வீடுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடு கட்டும் திட்டம் மட்டும் இல்லாமல் ஸோ நலவாரியத்தில் புதிதாக பதிவு பண்ணுறா இருக்கட்டும், நலவாரியத்தில் ஆல்ரெடி இருக்கேன், நான் ஒன்றும் ரினிவல் பண்ணாமல் விட்டேன், 4-5 வருஷமாக விட்டேன் அப்படின்னாலும் சரி, அதுபோக பார்த்திங்கன்னா நலவாரியத்தில் எல்லா வகையான உதவித்தொகையும் வாங்குறது, அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சர்வீசஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் நலவாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான சேவைகளும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஆதாரில் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நம்ம அட்ரஸ் மாற்றி கொடுக்குறோம், ஓட்டர் ஐடி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பேன் கார்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக, அதாவது 2 நாளில் உங்களுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகள் எல்லாமே உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ கண்டிப்பாக இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.